ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்முடைய தர்மத்தில் தீண்டாமை ஒரு பாவச்செயல் இல்லைன்னு இருக்கு இல்லையா? தீண்டாமைங்கிறது ஒரு பெரிய பாவச்செயல் இல்லையா? புஸ்தகத்திலாம் பின்னாடி எழுதியிருக்காளே தீண்டாமை ஒரு பாவச்செயல் அப்படின்லாம் கேட்டாலும் கூட சில இடங்கள்ல அது பாவச்செயலே கிடையாது. எங்கெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். அது தீண்டாமையா கருதப்பட மாட்டாது அப்படின்னு வேணா நம்ம சொல்லிக்கலாம். எங்கெல்லாம்? முதல்ல பெண்டீர் தூய்மை. பெண்களுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு. அதனால நான் தீண்டாமை ஒரு பாவச்செயல்னு எல்லா பெண்ணையும் போய் நான் தொட முடியாது. தொடுவதை சொல்றேன், அதுவே பண்ண முடியாது. அந்த இடத்துல அது தீண்டாமை ஆகாது. ரெண்டாவது, உடைமை கற்பு அப்படின்னு ஒன்று இருக்கு. இது என்னுடைய பேனா அப்படின்னா இதை யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் எனக்கு இருக்கு. மூணாவது, உரிமை கற்பு. இது என்னுடைய இடம். நான் ஒரு நிலம் வாங்கியிருக்கேன்னு வச்சுப்போம். அந்த இடத்துல சுற்றி வேலி போட்டுறேன். இதில் மித்தவர்கள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றேன். இது என்னுடையதுன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா அது உடைமை கற்பு. அந்த இடத்துல அது தீண்டாமை கிடையாது. இயல்பிலேயே என்னை யாரும் தொட்டு பேசினா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சிலர் இருப்பார்கள். நீ பாட்டு பேசுங்க எல்லாம் சரி, தொட்டு பேசினா எனக்கு பிடிக்காது அப்படின்னு இருப்பார்கள். அந்த இடத்துலையும் அது தீண்டாமை ஆகாது. பாதுகாப்பு கருதி இது மியூசியத்திலலாம் சில விஷயங்களை தொடாதேன்னு எழுதியிருப்பா. அந்த இடத்துலையும் அது தீண்டாமை ஆகாது. டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் டேஞ்சர் அப்படின்னு எழுதியிருக்கான், தொடாதேன்னு எழுதினா அது நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த இடத்துல அபாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் தீண்டாமைங்கிறது கிடையாது. அது மாதிரி வைதிக விவகாரங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் ஈடுபடும் போது அவர்கள் சில நியமங்களை கடைபிடிப்பார்கள். மிச்சவர்கள் இல்லை, அவர்களுடைய சொந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, இல்லை கூடையே இருக்கிற இன்னொரு பிராமணர்களை கூட அவர்கள் தொடமாட்டார்கள். சன்னியாசிகள் பொதுவாக யாரையும் அவ்வளோ சீக்கிரம் தொடுவது கிடையாது. சன்னியாசிகளை யாரும் தொடர்ந்தும் கிடையாது. கூடையே இருந்து எல்லா கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் கூட, அந்த பிராமணர்களே கூட சன்னியாசியை தொடணும்னா கையில் ஒரு பட்டு மாதிரி போட்டு அப்படிதான் கை நீட்டுவார்கள். இல்லையே எனக்கு தெரிஞ்ச சன்னியாசிலாம் எப்படி இருக்காங்க தெரியுமா அப்படின்னு ஒரு 10 பேரை காமிச்சா எல்லாத்துலையும் தான் இருக்கான். போலி டாக்டர் இருக்கிற மாதிரி, அரசியல்வாதிகளில் பெரும்பாலானோர் இருக்கிற மாதிரி, ஒழுக்கங்கட்ட சினிமா கூத்தாடிகள் இருக்கிற மாதிரி, போலீஸ்லேயும் மிச்சம் எல்லா துறைகள்லையுமே ஒழுங்கினமானவர்களும் லஞ்சம் வாங்குறவர்களும் இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஒருத்தர் 2 பேர். ஆனால் பொதுவாக தர்மம் அப்படின்னு சனாதன தர்மம்னு வரும்போது அந்த இடத்துல சன்னியாசிகள் யாரும் தொடுவதும் கிடையாது, யாரும் சன்னியாசிகளை தொடுவதும் கிடையாது. இது இந்த இடத்துலையும் அதே மாதிரி வைதிக விவகாரங்களில் ஈடுபடக்கூடிய வைதிக பிராமணோத்தமர்கள் அவர்கள் பிறரை தொடுவதில்லைனாலும் பிறர் அவர்களை தொடுவதில்லைனாலும் அந்த இடத்துல அது தீண்டாமை ஆகாது. அது ஆச்சாரம் அப்படின்னு வச்சிருக்கார்கள். அதுபோக நோய்வாய்ப்பட்டிருந்தால் நமக்கே தெரியும், இந்த கொரோனாவில் நிறைய இதை தொடக்கூடாது அது தொடக்கூடாதுலாம் பார்த்துருக்கோம். இருக்கட்டும், உண்மையான தீண்டாமைங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தா உள்ளத்தாலே ஒருவனுக்கு கெடுதல் நினைப்பது தான் தீண்டாமை. இப்போ நித்தியப்படி அவனை பார்த்தாக்கா நான் 2 கட்டி தழுவிக்கிறேன், ஆனால் மனசுக்குள்ள பூரா அவன் தொலையணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னு வச்சுப்போமே. முகத்தை பார்த்தா சிரிக்கிறேன், கை குலுக்கிறேன், என்ன வந்து கட்டி பிடிக்கிறேன் எல்லாம், ஆனால் மனசுக்குள்ள அவ்வளோ வன்மம் இருக்குன்னா என்ன பயன்? அந்த தீண்டுதலால் என்ன பயன் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது இல்லையா? மனதாலே தீண்டுவது ஒருவரை, நீ நன்னாரு, கண்டிப்பாக உன்னுடைய குழந்தை குட்டியெல்லாம் நன்னாகணும், உனக்கு வியாதி போகணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து தான் அனுஷ்டானங்களை செய்து கொண்டு ஆசீர்வாதம் செய்பவர்கள். தொடவில்லை என்றாலும் அது தீண்டாமை கிடையாது. தொட்டு கொண்டே இருப்பவர்கள் வன்மத்தை கக்கினால் அது தீண்டாமையை விட ஒரு பெரிய பாவம் இல்லையா? சிந்திப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.